ஷார்ட் பிளேட் பாரம்பரிய உணவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இன்றும் தமிழ் மகளாய் பிறக்க வேண்டும். சோர்ந்து விழுந்து கிடந்தாலும் உன் மடியிலேயே சாய வேண்டும். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவையின் நடுவருக்கு என் மறு வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு. காய்களும் கனிகளும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு நம் பாரத திருநாடு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி அன்று. இன்று வல்லரசை நோக்கி நம் நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியே. நீங்கள் என் குழந்தைகள், இப்பாரதத்தின் சிற்பிகள். ஆனால் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் 48% குழந்தைகள் குள்ளத்தன்மையுடனும், 43% குழந்தைகள் உடல் பருமனுடனும், 20% குழந்தைகள் உயரத்திற்கேற்ற எடையில் இல்லாமலும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன், வேதனையுற்றேன். ஏன் இந்நிலையை மாற்றி உங்களிடையே பாரம்பரிய உணவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஓடோடி வந்தேன். உங்கள் தாய், பாரத தாய். ஆம், உணவே மருந்து. தவிர்ப்பீர். பீட்சா, பர்கர் போன்ற உணவுகளை அறவே தவிர்த்திடுவீர். இயற்கையோடு இணைந்திடுவீர். இயற்கை உணவை ஒன்றிடுவீர். அன்றாட வாழ்வில் பாரம்பரிய உணவுகளை புகுத்திடுவீர். ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்கிடுவீர். இத்தாயை மகிழ்ச்சி அடைய செய்திடுவீர். வாய்ப்பு கொடுத்த சிக்ஷா ஷில்பி அகர்கிராந்தி ஜிஸ்ட் டீம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.